என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். ஒரு சமயம் பிரம்மதேவர் சரஸ்வதியோட துணை இல்லாமல் யாகம் ஒன்று நடத்தினார். அதை தடுக்க நினைச்ச சரஸ்வதி தேவி வேகவதின்ற நதியாக பெருக்கெடுத்து ஓட திருமால் அதை தடுத்ததோட பிரம்மதேவர் யாகம் நடத்தவும் அருள் புரிஞ்சார். யாகத்தோட முடிவில் அவிர்வாகத்தை ஏற்றுக்கிட்ட திருமால் கேட்ட வரத்தை தந்தும் அருள் புரிஞ்சார். வரம் தந்த பெருமாளுக்கு இதனாலேயே வரதராஜன்னு பெயர் ஏற்பட்டுச்சு. புண்ணியமிகு காஞ்சிபுரத்தில் புண்ணியகூடி விமானத்தின் கீழே மேற்கு திசை நோக்கி வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார் அருள்மிகு வரதராஜ பெருமாள். பெருந்தேவி தாயார் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கிறாரு. பெருந்தேவி தாயார் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கிறாங்க. வரதராஜ பெருமாள் கோயிலில் இருக்கிற உத்தரத்தில் 2 பல்லி சிற்பங்கள் இருக்கு. ஒன்றுக்கு தங்க கவசமும் இன்னொன்றுக்கு வெள்ளி கவசமும் அணிவிக்கப்பட்டிருக்கு. இந்த பல்லி சிற்பங்களை தரிசிச்சா ஒருத்தர் செய்த பாவங்கள் விலகுன்றது ஐதீகம். ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் சன்னதியில் காட்சி தர இந்த பல்லி சிற்பங்களுக்கு ஒரு வரலாற்று சம்பவம் புராண கதையாக இருக்கு. சிருங்கிபேரன்ற முனிவரோட 2 மகன்கள் ஹேமன் சுக்லன். இவங்க 2 பேரும் கௌதம முனிவருக்கு அவரோட ஆசிரமத்தில் தங்கி பணிவிடைகள் செஞ்சுட்டு வந்தாங்க. கௌதம முனிவரோட சீடர்களான 2 பேரும் ஒரு சமயம் குரு செய்கிற பூஜைக்கு தேவையான தீர்த்தத்தை மூடாமல் வச்சுட்டாங்க. அபிஷேக நேரத்தின் போது அதை குரு கிட்ட கொடுக்க அதுக்குள்ளே விழுந்து கிடந்த பல்லி குதிச்சு ஓடிச்சு. இதனால் கோபம் அடைஞ்ச கௌதம முனிவர் அந்த சீடர்களை பல்லிகளாக மாறும்படி சபிச்சிட்டாரு. அவங்க 2 பேரும் சாப விமோச்சனம் கேட்டபோது மகாவிஷ்ணுவை தரிசனம் செஞ்சால் பாவம் தீரும்னு சொல்ல காஞ்சிபுரம் வந்து பல்லிகளாக உத்தரத்தில் தங்கி தவம் இருந்தாங்க. அவங்களோட பக்தியை மெச்சின பெருமாள் அவங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தாருன்றது தலத்தோட வரலாறு. தங்கம் அப்புறம் வெள்ளி மூலம் பூசப்பட்ட இந்த 2 பல்லிகளை இங்கே பிரதிஷ்டை செஞ்சாங்க. இதை தரிசனம் செஞ்சால் நாம் வாழ்க்கையில் அறியாமல் செஞ்ச பாவத்துக்கு நிவர்த்தி கிடைக்கின்றதோட சகல தோஷங்களும் நீங்கள் பெறுவார்கள்ன்றது ஐதீகம். வரதராஜ பெருமாளை தரிசிக்க வர பக்தர்கள் இந்த 2 பல்லிகளையும் தொட்டு வணங்கி போகிறாங்க. இந்த கோயிலில் 24 படிகள் ஏறி வரதராஜ பெருமாளையும் இந்த 2 பல்லிகளையும் தரிசிக்கணும். இந்த கோயில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நீங்கள் எல்லாரும் போய் அந்த கோயிலில் அந்த பல்லிகளை தொட்டு வரதராஜ பெருமாளையும் தரிசனம் செய்து உங்கள் பாவங்கள் நிவர்த்தியாகி வாழ்க்கையில் சகல சுபிட்சத்தோடு வாழணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.